அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு அவரது உயிரை பறிக்க வைக்கப்பட்ட குறியாகவும் பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற ஆபத்துகளில் அவர் சிக்குவது இது முதல் முறை அல்ல. 2024 பென்சில்வேனியாவில் தேர்தல் பரப்புரையில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு துப்பாக்கி குண்டு அவரது காதை கிழித்துக் கொண்டு சென்றது. சில அங்குலங்கள் இடைவெளியில் ட்ரம்ப் உயிர் தப்பினார். காதிலிருந்து ரத்தம் கொட்டிய போதும் கையை மடக்கி ஃபைட் 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 என அவர் உரக்க குரல் எழுப்பியது உலகெங்கும் கவனம் ஈர்த்தது. இதில் துப்பாக்கியால் சுட்ட இளைஞர் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதே ஆண்டு செப்டம்பரில் புளோரிடாவில் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருக்கும் போது பாதுகாப்பு சோதனையில் காவலர்கள் ஈடுபட்டனர். அப்போது ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இவை தவிர ட்ரம்புக்கு கொலை மிரட்டல் விடுத்தது, ட்ரம்ப் நிகழ்ச்சியில் ஆயுதங்கள் வைத்திருந்தது போன்ற காரணங்களுக்காக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஈரானே காரணம் என்றும், அது மட்டும் நடந்துவிட்டால் அந்நாடே நிர்மூலமாக்கப்படும் என்றும் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.